எல்லா மக்களும் போகிற வழியிலே நம்மளும் போகிறதுனால இல்லை, அது உலகத்தோடு ஒத்து வாழ்கிற வாழ்க்கை. எல்லாம் ஒரு பக்கம் போகும்போது நீங்கள் மட்டும் எதிர்புறமாக என்ன செய்கிறீங்க, எதிர்நீச்சல் போடுறீங்க அப்படின்னா கர்த்தர் சொல்கிறாரு, ஒருவேளை நீ அங்கேருந்து மீண்டு வர முடியாதது போல கூட தோணலாம், ஆனால் நீங்கள் எதிர்நீச்சல் போடுறீங்கல்ல ஆண்டவருக்காக, ஆண்டவர் சொல்கிறாரு உன்னுடைய பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. உங்களை நீ எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் திரும்பி பாருங்களேன், எல்லாரும் அங்கே தான் இருப்பாங்க, செய்வாங்க, எங்கிட்ட போயிட்டு இருப்பாங்க, ஆனால் நீங்கள் முன்னேறி வந்திருப்பீங்க. நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறதுனால, கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு போகிறதுனால முன்னேறி வருகிற காரியங்கள் என்ன செய்வார், கர்த்தர் உங்களுக்கு வச்சிருப்பார். ஆமென். உடனே தெரியாது, அதுதான் பிரச்சனை. உடனே தெரியாது. நம்ம ஆட்களுக்கு நம்ம என்ன, நம்ம இருதயத்துக்கு என்னன்னா உடனே தெரியணும். அல்லேலூயா. இன்னைக்கு விதை போடணும், நாளைக்கு வந்துடணும். ஏன் வரல? விதை அழுகிருச்சோ? நேத்தான போட்டேன், இன்னும் வரலையே, எப்படி வரும்? நிறைய பேருடைய இருதயம், ஆண்டவரே ஏன் ஏன் விதை போட்டாச்சா, நம்ம வாட்டின மேலே என்ன செய்யணும், பார்க்கணும். மண் அது வேலையை என்ன செய்யும், பார்க்கும். என்னைக்கு அது வெளியே கொண்டு வரணும்னு நினைக்குதோ, ஆண்டவருடைய சித்தம் என்னைக்கு வெளியே வரணும் இருக்குதோ, அது எப்போ மரமாகணும், எப்போ நம்ம கனி கொடுக்கணும், எப்போ காயாகணும், எல்லாம் கர்த்தருடைய கையில் இருக்குது. ஆமென். நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சிக்கிறவனாலும் அல்ல, மண்ணால கூட இல்லை. ஆமென். நீங்கள் விதை போட்டால் மண் முளைப்பிச்சிருமா? எல்லா விதையுமே முளைக்கிறதா? ஆமென். தேவன் அந்த மண்ணுக்கு கட்டளை கொடுக்கணும், இதெல்லாம் முளைக்க பண்ணு, இதெல்லாம் வெற்று அப்படின்னு சொல்லணும். அப்போ தான் விதை மட்டும் தான் என்ன செய்யுது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனால் அன்றி ஒன்றும் என்ன செய்யாது. ஆண்டவர் தான் எல்லாவற்றிற்கும் ஆதாரம். ஆமென். எல்லாம் அவருடைய சித்தப்படி தான் நடக்கிறது. நாமும் அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போமானால் நாம் அந்த சித்தத்தினுடைய ஆழத்தை புரிந்து கொள்வோம். நம்ம அந்த ஆழத்தை புரிந்து கொள்ளாததுனால தான், மேலோட்ட போகிறதுனால தான் என்ன செய்யணும், சில நேரங்களில் என்ன ஆண்டவரே இன்னும் வளரலையே. ஆண்டவர் சொல்கிறார், நான் ஒரு காலத்தை குறிச்சிருக்கிறேன், அந்த காலத்தில் அது என்ன செய்யும், வளரும். அது வளர்ற வரைக்கும் காத்து. அல்லேலூயா.